நல்ல மருமகன்களை பெற. நிறைய பெண் வாரிசுகள் வச்சிருக்கீங்கன்னா மருமக பிள்ளை படிச்சு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? படிச்சு வரணும், அறிவா வரணும், அழகா வரணும், நகையோட வரணும், வீட்டோட வரணும், காரோட வரணும். அப்புறம் எதுவும் கிடைக்கலன்னா வந்தா போதும். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த வரக்கூடிய மருமகன் ரொம்ப செல்வத்தோட வரணும். உடனே என்ன பண்ணிடாதீங்க, நார்மலா வந்தா நான் அபிராமி எந்தாதி படிச்சிட்டு இருக்கேன், இவர் எனக்கான மருமகன் இவர் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடாதீங்கன்னா நிறைய ஆண்களை நிராகரிச்சிடாதீங்க. பின்னாடியில இருந்து மைண்ட் வாய்ஸ் வருது. அதனால அப்படி பண்ணிடாதீங்க. நல்ல மருமகன் உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு நீங்க தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு அழகான மருமகன் கிடைக்கணும்னா அதற்கு இந்த பதிகம். மருமகன்கள் வீட்டோடு நல்லபடியா இணக்கமாக இருக்கணும், மகளை அழைத்து அடிக்கடி வரணும் அப்படின்னா இது நமக்கு உதவி செய்யும். புரியுதுங்களா? மருமகளுக்கு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்ப மருமகனுக்கு வருவோம். ரைட், இதனுடைய தோற்றம் நம்ம பார்க்கலாமா? இதுல ஆக்சுவலி கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் வல்லமை பிறந்தா எழுதியிருக்கு. ஆனா இதனுடைய உட்பொருள் மருமகனை வசீகரிக்கக்கூடிய சேர்க்கை இதுக்கு இருக்கிறது. அதனால மருமகன்னு போட்டுக்கோங்க. ரைட், இதுல அம்பாளுடைய தோற்றம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்த்துடலாம். அன்னை வாக்கு தேவதைகளோடு கூடி இருக்கக்கூடிய திருக்கோலம். வாக்கு தேவதைகள், இப்ப காளி, நீலி, சூளி இப்படிலாம் சொல்றோம்ல, இவங்கெல்லாம் திட்டுறது கிடையாது. ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஒரு வித வாக்கு தேவதைகள், அழிப்பவர்கள். லீ என்றாலே என்ன? முடிப்பவள்னு அர்த்தம். லீனா என்ன? முடிப்பவள். காளி என்றால் லீ என்பது முடிப்பது, நீலி என்றால் லீ என்றால் முடிப்பது. அதனால இந்த வாக்கு தேவதைகள் அம்பிகையை சுற்றி என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த தோற்றத்தோடு அம்பிகையை வழிபடும் பொழுது நல்ல இனிமையான உறவை கொண்ட ஒரு உறவு வசீகரம் ஆகுமா. ஒரு நல்ல நண்பனாக பழகணும், நல்ல உறுப்பினராக இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? அது போன்று இனிமையாக பழகக்கூடிய ஒருவர் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கிறது என்று பொருள். ஆகையினாலே இந்த ஐம் எனும் பீஜம் சரஸ்வதிக்கு உரியது. ஐம் எனும் பீஜம் யாருக்குரியது? சரஸ்வதிக்கு. யாராவது திக்கி பேசுறாங்க, வழவழன்னு பேசுறாங்க, ஒரு நீட்டா ஒரு சென்டென்ஸை படிக்க தெரியல, உறவுகளை வசீகரிக்க தெரியல, எடுத்த உடனே படபடன்னு கோபம் வந்துருதுன்னா இந்த ஐம் எனும் பீஜம் அவங்களுக்கு உதவி செய்யும். புரியுதாமா? ரைட், இது எதுக்கு? நல்ல மருமகனை பெற. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுத்திறன், புலமை மற்றும் மனோவசியம் பெற. இதுவும் பெண்களை வசீகரிக்கலாம். இதுவும் என்ன? பெண்களை வசீகரிக்க. இது எப்படின்னா, விருப்பமில்லாத திருமணம் பண்ணி வைப்பீங்க. விருப்பமில்லாத ஒருத்தருக்கொருத்தர் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமையே வராது. பக்கத்துல நின்னாலே ரெண்டு பேருக்குமே எரிச்சலாகும். இந்த மாதிரி விருப்பமற்ற திருமணத்திற்கு ஒரு தீர்வு, விருப்பமற்ற திருமணத்திற்கு ஒரு தீர்வு, கணவன் மனைவி பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. இப்ப நிறைய பேருக்கு தன்னுடைய கணவர் எப்படிதான் தான் இருந்தாலும் தன்னை பற்றி ஒரு உயர்ந்த மரியாதை இல்லை, வசீகரம் இல்லைன்னு ஒரு வருத்தம் இருக்கும்ல. இப்போ நான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சொல்கிறேன், பண்ணுறேன் குருஜி, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவீங்க தெரியுமா? அவர்களுக்கு இது ஓகே. அதனால் பெண்கள் அப்படின்றவங்க ஒரு வசீகரமாக தெரிவதற்கு இந்த ஸ்லோகம். இதில் அம்பாள் இளஞ்சிவப்பு பட்டாடை அணிந்து, இளஞ்சிவப்பு பட்டாடை அணிந்து காட்சி தருகிறாள். ஊர்வசி, ரம்பை, மேனகையோடு காட்சி தருகிறாள். ஊர்வசி, ரம்பை, மேனகை இவங்க எல்லாமே அழகுக்கு இணையானவர்கள் தானே. இவர்களோடு இணைந்து காட்சி தரக்கூடிய ஒரு நிலையாக அம்பிகை இருக்கிறதுனால
இது மிக சிறந்த ஒரு அமைப்பு. விஷ ஜந்துக்கள் வராதிருக்க, வீட்டில் நிறைய பேர் விஷ ஜந்துக்கள் வருதுன்னு சொன்னீங்கல்ல, கரையான் வருது, கரப்பான் பூச்சி வருது, தேல் வருது, பாம்பு வருது, வவ்வால் வருது, அதெல்லாம் எங்க அதோடைய ஃப்ரெண்ட் இருக்காங்களோ அங்கதான் வரும். அதனால நம்ம என்ன அப்படி இருக்கு, கரெக்டு தானே? ஏமா நீங்க 4 மூட்டை குப்பையை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அது வராதா? ஆக்சுவலி கரப்பான் பூச்சி எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? எந்த இடத்துல மூட்டை வந்து காத்தே இல்லாமல் இருக்கும் அங்கதான் கரப்பான் பூச்சி இருக்கும். எங்க ரொம்ப நாள் சாக்கடை கிளீன் ஆகலையோ அங்கதான் பாம்பு வரும். எங்க வந்து குப்பைகள் நிறைய கற்கள் குவியல் ஒரு அடைசலாக இருக்கிறதோ அங்கதான் விஷ ஜந்துக்களுடைய உருவாக்கமே இருக்கும். அப்ப அதை உருவாக்கி வைக்கிறது யாரு? நாம தானே. அப்போ அது மட்டும் வந்து உங்களை விசாரிச்சா உங்களுக்கு ஏன் கோவம் வந்து அதை அடிக்கிறீங்க? அடிக்காம இருக்கணும்ல. வாமா மின்னல்ன்ற மாதிரி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிடுறீங்க. கடைசியில பள்ளி வந்துருச்சு, பூரா வந்துருச்சு, இதெல்லாம் எதனால குறிச்சு வருது அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க. அதனால ஒரு விஷஜந்துக்கள் வருதுன்னா அதற்கு காரணமும் யாரா இருப்போம்? நாம தான் இருப்போம். அதனால இந்த விஷஜந்துக்களுடைய வருகையை நீக்கக்கூடிய பதிவு. இதுல அம்பாள் வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வெண்கொற்றை குடைனா வெள்ளை குடையோடு சர்ப ஆசனத்தில், சர்பத்தினுடைய ஆசனத்தில் பட்டத்தரசி கோலத்தில், பட்டத்தரசி கோலம்னா தெரியுமா? அரசி வெளியே வரும்பொழுது குடை இருக்கும், அப்படியே குதிரை வண்டியில் அழகா உட்கார்ந்துருப்பாங்க அந்த காலத்து அரசி. அப்படியே ஊரெல்லாம் திரும்பி பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போவாங்க. அது போல இந்த அம்பாள் எப்படி அமர்ந்திருக்காங்க? சர்பம், சர்பத்தை இருக்கையாக கொண்டு அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வெண்மை நிற குடை என்ன பண்ணது? நிழல் தருகிறது. அப்படியே பயணித்து வராங்க. இது வந்து எதற்கு? விஷ ஜந்துக்களை வசியம் செய்ய. வசியம் தான் வராது. விஷ ஜந்துக்கள் வந்து என்ன பண்ணாதுன்னா வராது. இதை ஃபாலோ பண்ணும் பொழுது என்ன பண்ணாது? வராது. அடுத்து திரும்பவும் அதே தான் வருது. இது விஷ நோய்கள் குணமாக. பாருங்க எப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு. விஷ நோய்னா என்னன்னு தெரியுமா? கேன்சர் கிடையாது. ஸ்கின் பிரச்சனை யாருக்கு இருக்கிறதோ அது விஷ நோய் தான். ஸ்கின் பிரச்சனை யாருக்கு இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன? விஷ நோய். ஸ்கின்னு, நுரையீரல், லிவர், கிட்னி, இது எல்லாமே ரத்தம் விஷமானதால் ஏற்பட்ட அமைப்பு. அதனால வந்து நம்ம உடம்புல வந்து ராகு கேது வலுத்திருக்கிறது அப்படின்னா நம்மளுடைய ரத்தம் பாதிக்கப்படும். இந்த ரத்தத்தால் இயங்கக்கூடிய நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் எல்லாமே யாருக்கு அடிவாங்கி இருக்கிறதோ அவர்கள் இதை பயன்படுத்தலாம். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் பயன்படுத்தலாம். அதனால வந்து உங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸ்லாம் போடும்பொழுது ஒரு சில அஃபெக்ட் வரும் தெரியுமா? இந்த மாதிரி வருதுனாலே உங்களுடைய உடம்புல வந்து விஷம் கலந்திருக்கிறதாக அர்த்தம்.